காட்டின் ஒரு பகுதியில கட்டைகள் வெட்டிட்டு இருந்த காவ்யா குருவியாண்ட தன்னுடைய புருஷனான ஆகாஷ் காக்கா வெறும் கை வீசிக்கிட்டு பறந்துட்டு வந்தான். அட இது என்னங்க வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க, கட்டைகள் எங்க? நான் கட்டைகளுக்காகலாம் வரல காவியா. அப்போ வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? அந்த வீடுகள் கட்டி கொடுக்குற கொக்கு மேஸ்திரி சந்திக்க வந்தேன். அட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு சரியான மளிகை சாமான் கூட கிடையாது. இந்த கட்டைகளை வெட்டி அந்த கழுகு சுரேஷாண்ட விட்டாதான் நாளைக்கு நம்மளால ஒரு மளிகை சாமான் ஆச்சு வாங்க முடியும். இந்த மாதிரி நிலைமையில போய் அந்த கொக்கு மேஸ்திரி சந்திச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? ரொம்ப அவசியம் தானே காவியா, அதனால தானே அவனை சந்திச்சு நம்மளுடைய பழைய வீட்டோட விஷயத்தை பத்தி சொன்னதே. நம்மளுடைய பழைய வீட்டை சரி செய்யணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான காசும் இருக்கணும்ல. பணம் இல்லாம எந்த வேலை நடக்கும் காவியா, நீயே சொல்லு. ஆனா அந்த கொக்கு மேஸ்திரி நமக்கு தெரிஞ்ச ஆளுனால வெளியில வாங்கறத விட கொஞ்சம் கம்மியா வாங்கி நமக்கான ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மழையே வந்தாலும் இல்ல அதை விட கனமழையே வந்தாலும் நம்மளோட வீடு தாக்கு பிடிக்கும். அதனால தான் அதுகிட்ட போனேன் காவியா. இன்னும் 2-3 நாட்கள்ல மிதமான மழையில இருந்து கனமழை பெய்யும்னு டிவில சொல்லும் போது கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இல்ல இந்த கொக்கு மேஸ்திரி வந்து நம்மளோட வீட்டு சரி செய்யறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தேவைப்படுற காசு மாசம் இறுதியில கொஞ்சம் கொஞ்சமா தரான்னு பேசி வச்சிருக்கேன். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு காவியா, அதான் உன் புருஷன் நான் இருக்கேன்ல. அதனால தானே என்னுடைய பயமே. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கொக்கு மேஸ்திரி தன்னுடைய வேலைக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் பறந்துட்டு வந்தது. இதை பார்த்த காவ்யா குருவி, அட இது என்ன, அதுக்குள்ள கொக்கு மேஸ்திரி வந்துட்டான்? அட நான் தான் வர சொன்னேன் காவியா, வீட்டை சரி செய்யணும்ல. வீட்டில் பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் சரி செய்யணும். இந்த நேரத்தில் வந்து திடீர்னு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்க சொல்கிறீங்க? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத காவியா. நான் இந்த மேஸ்திரி கூட போய் வீட்டில் இருக்கிற பசங்களை பத்திரமா வெளியில் வச்சு எல்லா சாமானையும் அடிக்கிட்டு மற்ற வேலைகளெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். சரிங்க, பசங்க பத்திரம். அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் காக்கா அந்த கொக்கு மேஸ்திரி அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆனா காவ்யா குருவி கட்டைகளுக்காக தேடிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பானை ஒரு இடத்துல தென்பட்டது. அது ஒரு மாயா பானை என்பது அந்த குருவிக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அத சுத்தமா தொட்டிருக்காது. அப்ப ரொம்ப வேகமா அந்த பானையாண்ட வந்தது. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இவ்வளவு குட்டி பானையா? ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த விதமா ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பானையை பார்க்கும். அப்படி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, இப்போ இந்த குட்டியோண்ட பானை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனா பசங்க 2 பேரும் நான் விளையாடுவேன்னு 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதனால இங்கேயே வச்சிருக்கேன். அப்ப ஏதாச்சும் பறவைக்கு ஏதோ விதமா இது உபயோகப்படும்ல அப்படி நினைச்சிட்டு அந்த குட்டியோண்ட பானையை எடுத்த இடத்துலயே வச்சிடுச்சு. அப்ப திடீர்னு அந்த பானை காத்துல பறந்து அந்த காவ்யா குருவியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்தோட, ஹலோ காவ்யா குருவி அப்படி அந்த பானை பேசின உடனே காவ்யா குருவி ஷாக் ஆயிடும். நான் ஒரு மாயா பானை, என்ன உன் கூடயே கூட்டிட்டு போ, நான் உனக்கு ரொம்ப நல்ல விதமா உபயோகப்படுவேன். அப்படி சொன்னதுக்கு அந்த காவ்யா குருவி ரொம்பவே பயந்து போய் தன்னுடைய கட்டைகளாண்ட வேகமா நடந்து போயிடுச்சு. அப்ப அந்த மாயா பானையும் அந்த காவ்யா குருவியை பின்தொடர்ந்து போயிட்டு, அட இரு குருவி, என்னையும் உன் கூடயே அழைச்சிட்டு போ, நான் உங்க எல்லாரையும் நல்ல விதமா காப்பாத்துவேன் அப்படி கத்திக்கிட்டே சத்தமிட்டு இருக்கும். அந்த பேச்சை கேட்டு அந்த காவ்யா குருவி இன்னும் பயந்து போய், ஐயோ கடவுளே, இது என்ன மாயப்பானு, இது என் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிடணும். அப்படி யோசிச்சுட்டு அந்த கட்டைகள் அங்கே விட்டு தள்ளிட்டு விமானத்தை விட ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருந்தது. ஆனா வீட்டாண்ட அந்த கொக்கு மேஸ்திரி மற்றும் புருஷன் ஆகாஷ் காக்கா வீட்டோட மேல் கூரைய கழட்டிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த வீட்டை பார்த்த உடனே அந்த காவ்யா குருவிக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் எதுவுமே புரியல. என்னங்க பசங்க எங்க இருக்காங்க மற்றும் வீட்டோட சாமான்கள் எல்லாம் எங்க வச்சீங்க? அதுவா காவியா, அதோ அங்க தென்பட்டு இருக்கிற மரத்தாண்ட வச்சிட்டு இருந்தேன். நான் இந்த கொக்கு மேஸ்திரியாண்ட நம்மளோட வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால அதெல்லாத்தையும் நான் கவனிக்கல. நான் இந்த வீட்டு மேலேயே பாத்துட்டு இருந்தேன். அப்படி சொன்ன உடனே அந்த காவ்யா குருவி மரத்தாண்ட இருக்கிற தன்னுடைய பசங்களாண்ட பறந்து வந்துச்சு. அதே இடத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி அந்த மாயா பானையும் வந்தது. ஆனா இந்த விஷயம் அந்த காவ்யா குருவிக்கு தெரியாது. அந்த காவ்யா குருவி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தது. எங்கேயுமே மாயப்பானை தென்படல. அப்ப நிம்மதியா மூச்சு விட்டது. அம்மா, நம்மளுடைய வீடு எப்ப ரெடி ஆகும்? அதான் பாத்துட்டு இருக்குங்க பசங்களா, சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். அதான் அம்மா நான் வந்துட்டேன், அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அந்த விதமா பசங்களுக்கு தைரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புருஷன் ஆகாஷ் காக்கா வந்தது. கொக்கு மேஸ்திரி என்ன சொன்னாருங்க? காவியா, நானும் கொக்கு மேஸ்திரியும் சேர்ந்து வீட்டுக்கு தேவையான கட்டைகளை போய் கொண்டு வரோம். அது வரைக்கும் நீயும் பசங்களும் இங்கேயே இருங்க, சரியா?
நாங்க பத்திரமா இருக்கோம், நீங்க ரொம்ப பத்திரமா இருங்க. பாத்தீங்களா, வானிலை முழுக்க மேகமூட்டமா இருக்கு. எப்ப மழை பெய்யும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கனமழையா பெய்யும். அதனால சீக்கிரமா வீட்டு வேலையை முடிச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். சரி சரி காவியா, அதே வேலையில தானே போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா முடிஞ்சிரும். அந்த விதமா சொல்லிட்டு அந்த கொக்கு மேஸ்திரி அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடும். அப்படி ரொம்ப நேரம் கழிஞ்சு போகும். இடி மின்னல்களோட அந்த ஆகாயம் திடீர்னு மாற்றம் அடைஞ்சது. ஒரு பக்கம் மழை வேற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காவேக்குருவிக்கு தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு எங்க போலான்னு தெரியல. அந்த மலையில பசங்களை ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு அது போய் ஏதாச்சும் இடம் தேடிட்டு வரலான்னு பார்த்தா மழையா பேஞ்சிட்டு வருது. பசங்களை ஏதாச்சும் ஆயிடும்ட்டு அந்த பயத்துல அங்க இருக்கும்போது திடீர்னு வெள்ளம் வரும். இப்ப என்ன பண்றது? வீட்டு வேற கட்டி முடிக்கணும்னு நினைச்ச புருஷன் காக்கா எங்க போனாரோ என்ன ஆனாரோ? இன்னொரு பக்கம் இங்க மழை பெஞ்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம வெள்ளம் கூட கூடிக்கிட்டே இருக்கு. இந்த பசங்க வேற மலையில நனைஞ்சுக்கிட்டே பயப்படுறாங்க. இது அனைத்தும் நினைச்ச அந்த காவேக்குருவி பயந்துட்டு இருக்கும்போது அந்த மரத்துல இருக்கிற மாயாப்பானை மெதுவா கீழே இறங்கி வந்து, நான் உங்களை காப்பாத்துவேன், உங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன், நம்பிக்கை இருந்தா உங்களுடைய பசங்களை கூட்டிட்டு உள்ளவா. அப்படி சொன்னதுக்கு பிறகு அந்த பானை வீடா மாறிடும். உடனடியாக அந்த காவேக்குருவி தன்னுடைய பசங்களை அழைச்சிக்கிட்டு அந்த பெரிய வீட்டுக்குள்ள ஓடி போகும். அப்படி உள்ள போன உடனே அந்த வீட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ண இடத்துல அந்த 3 பறவைகளும் நின்றுட்டு இருக்குங்க. அப்ப அந்த காவேக்குருவி பயந்துகிட்டு தன்னுடைய புருஷனுக்காக யோசிச்சுட்டு இருக்கும். கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து உன்னுடைய புருஷனாண்டியே போலாம். நான் உன்னுடைய மாயப்பான, நான் உனக்கு உதவாம எப்படி இருப்பேன் நீ நினைச்சு பார்த்த? அப்படின்னா என்னுடைய புருஷனாண்ட அழைச்சிட்டு போ. இதோ இப்பவே நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். அப்படி உடனடியாக அந்த மண்பானை காத்துல பறந்து காட்டு முழுக்க சுத்தி முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளை மேல மலைக்கு நனைஞ்சு நடங்கிட்டு இருக்கிற புருஷன் ஆகாஷ் காக்கா மற்றும் மேஸ்திரி கொக்கு தென்படுவாங்க. அப்ப அந்த மாயப்பானை அவங்களாண்ட போய் அவங்களையும் அந்த வீட்டுக்குள்ள வர வச்சுது. அங்கிருந்து உடனடியாக குருவியோட பழைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த விதமா அந்த மாயப்பானை அவங்கள காப்பாத்துச்சு. பயங்கரமான இடிமின்னல் சத்தத்தோட ஆகாயமே அதிர்ந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கனமழையோட அந்த காட்டு முழுக்க அவஸ்தப்பட்டு இருக்கும்போது ஆனா அந்த சமயத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த ஆகாஷ் காக்கா கையில கோடாலியை பிடிச்சுக்கிட்டு ராதாபுரோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ கையில இருந்த கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த வாசல் கதவுகளை உடைக்க பார்க்கும். அந்த கோடாலியோட வெட்டினால அந்த வாசல் கதவுகள் 2 துண்டா உடையும். மற்றும் உள்ள எதிரா அந்த ராதாபுராவும் தென்படும். ஏன் சிட்டியா ராதா, இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ உன்னை தூக்கத்திலேருந்து எழுப்புறதுக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னுடைய ஒரே கோடாலி வீட்டுக்கே முழிச்சுக்கிட்டியல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ராதாபுரா கையில கோடாலி பிடிச்சிட்டு இருக்கிற ஆகாஷ் காக்காவை பார்த்து பயந்துக்கிட்டு, இந்த விதமா பண்றது சரி கிடையாது ஆகாஷ் காக்கா. ஏதாச்சும் இருந்தா நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாம். இப்ப நீ தயவு செஞ்சு என்னுடைய வீட்டுக்கு போ. நான் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் ராதா, பசங்களுக்காக என்னுடைய மனைவி உங்ககிட்ட சேர்த்து வச்ச காசை என் கையில கொடு. அப்படி கொடுத்தீங்கன்னா தேவதான் நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஒருவேளை இல்லைன்னா உன் தலையை துண்டா வெட்டி அந்த காசை எடுத்துட்டு போவேன். ஆகாஷ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, காவியா எனக்கு எந்த ஒரு காசும் தரவே இல்லை. அவ தினமும் போற கூலி வேலைகள்ல இருந்து வந்த காசு எல்லாத்தையும் உனக்கு தானே தந்துட்டு இருக்கான். அப்புறம் என்கிட்ட காசு எப்படி ஒழிச்சு வைப்ப? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடடா, இந்த பெண்கள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாக்கு மேல இருப்பீங்க. ஆனா இந்த விதமா சொல்லி வச்ச வாக்குல இருக்கிறது எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எதுக்கு அமைய மாட்டீங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆகாஷ். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி. ஏதாச்சும் இருந்தா நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நீ எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. எனக்கு காசு தான் வேணும், மரியாதையா கொடு. ஐயோ ஆகாஷ் காக்கா, என்கிட்ட காவிய குருவி எந்த ஒரு காசும் கொடுத்து ஒழிச்சு வைக்க சொல்லல. நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயேன். நீ நல்ல விதமா கேட்டா தர்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு கையில இருந்த கோடாலியை தூக்கி அந்த ராதாபுரா மேல தாக்குதல் நடத்த கிட்ட வரும். அப்ப ராதாபுரா அங்க இருந்து தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கோடாலியோட வெட்டு அந்த புறாவோட ரெக்கை மேல அடி விழும். யாரோ சொல்ல பேச்சு கேட்டு இந்த விதமா குடிச்சிட்டு வந்து இரவும் பகலும் வித்தியாசம் பார்க்காம எங்களையே காயப்படுத்துறது அவ்வளோ நல்லதுக்கு கிடையாது. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும் அந்த ராதாபுரா. ஆனா அந்த ஆகாஷ் காக்கா ஒன்னும் பயங்கர கோவத்தோட கோடாலி பிடிச்சுக்கிட்டு ராதாபுராவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும், எப்படியாச்சும் அதை காயப்படுத்தணும்ட்டு. அப்படி வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த ஆகாஷ் காக்காக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் திடீர்னு வரும். அப்போ உடனடியாக வீட்டை நோக்கி திரும்பும். கோழி காசை கையில வச்சுக்கிட்டு நான் குடிக்கிறதுக்கு காசு தர சொன்னா என்கிட்ட இல்லன்னு போய் சொல்லுவாளாம். இன்னைக்கு என்னுடைய கையில என்னுடைய மனைவிக்கு சாவுதான் கண்டிப்பா, திருட்டு நாய்.
அந்த விதமா நினைச்சுக்கிட்டே தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து வரும். தன்னுடைய வீட்டின் மேல் கூரை மேல அந்த கோடாலியை வச்சு ஒரு அடி அடிக்கும். அதோட அந்த கோடாலியோட வீட்டுக்கு அந்த வீடு உடைஞ்சு ஒரு ஓட்டையே விழுந்துரும். அந்த ஓட்டையில இருந்து அப்போ ஆகாஷ் காக்கா உள்ள எட்டி பார்க்கும். தீபத்தின் வெளிச்சத்துல காவிய குருவி மற்றும் பயந்துட்டு இருக்கிற கீர்த்தி மற்றும் சிரியான தன்னுடைய 2 மகள்களையும் கிட்ட புடிச்சுக்கிட்டு காட்டில் மேல தூங்கிட்டு இருக்கு. பயப்படாதீங்க பசங்களா, அத்தை அம்மா நான் இருக்கேன்னு. அந்த விதமா சொல்லிக்கிட்டு வீட்டு மேல இருக்கிற புருஷன் ஆகாஷ் காக்காவை எட்டி பார்க்கும். அப்போ ஆகாஷ் காக்கா சிரிச்சுக்கிட்டு, ஹலோ மை டியர் பொண்டாட்டி, அப்ப நான் சொன்ன வேலை இன்னும் நீ செய்யல போல. நான் செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னல. நீ மட்டும் இல்லாடி, உலகத்துல எந்த ஒரு மனைவியும் புருஷன் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு 4 சாத்து சாத்துனாதான் கேட்பாங்க போல. அதோட உங்க திட்டினாதான் கேட்பீங்க போல. அது மட்டும் இல்லாம உங்களை பயன்படுத்தினாதான் கேட்பீங்க போல. நீ எது சொன்னாலும் நான் பண்ண போறது இல்ல. அது மட்டும் இல்லாம நான் பசங்களை அனாதையாக்க போறதும் இல்ல, நான் உன் கூட மனைவியாவும் வாழ போறது இல்ல. எனக்கு நல்லா தெரியும்டி பொண்டாட்டி, தாலி கட்டின என்னை விட உன் வயிற்றுல பிறந்தவனுடைய பசங்களை தான் உனக்கு முக்கியம்ட்டு. தெரிஞ்சப்ப எங்களை விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போய் நீ வாழை பார்த்துக்கோ. நாங்க உன்னை கண்டு காட்டி ஏன் எங்க பின்னாடி வந்து எங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? அப்படி காவிய குருவி சொன்ன உடனே வீட்டு மேல இருக்கிற அந்த ஆகாஷ் காக்காக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வரும். உடனடியாக கோடலை எடுத்துக்கிட்டு இன்னொரு வெட்டு வெட்டும். அதோட அந்த மேல் கூரையில இன்னொரு ஓட்டை விழும். அந்த சத்தத்தை கேட்டு கீர்த்தி மற்றும் சிறி குருவிகள் இன்னும் பயங்கரமா பயப்படுவாங்க. மற்றும் அழுதுகிட்டே தன்னுடைய அப்பா ஆண்ட, அப்படி பண்ணாதீங்கப்பா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாப்பா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, வீட்டு மேல நின்று ஏன் மலையில நலையறப்பா? வீட்டுக்குள்ள வரலாம்லப்பா நீ. அந்த விதமா தன்னுடைய 2 மகள்களும் சொன்னதுனால இன்னும் அந்த ஆகாஷ் காக்காக்கு பயங்கரமா கோவம் வரும். மற்றும் அதே கோவத்தோட, அப்பானெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, என்னையும் என்னுடைய மனைவியும் விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போயிடுங்க, இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன். அப்போ அந்த ஆகாஷ் காக்கா கையில கோடாலியை தூக்கிக்கிட்டு மேல் கூரையில விழுந்த ஓட்டையில இருந்து மெதுவா உள்ள பறந்து வந்து அங்க இருக்கிற கட்டில் மேல உட்கார்ந்துச்சு. இதை பார்த்து அந்த தாய் குருவி மற்றும் மகள் குருவிகள் இன்னும் பயப்படுவாங்க. இந்த விதமா நீங்க எங்களை பயன்படுத்துறது அவ்வளவு நல்லதுக்கு கிடையாது. ஏதாச்சும் இருந்தா நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். தயவு செஞ்சு நீங்க தூங்குங்க. நான் ஒன்னும் இங்க தூங்குறதுக்கு வரல காவியா. நீ பசங்களுக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கிற காசை எனக்கு கொடு. உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு அந்த காசை வச்சுட்டு நான் ஃபுல்லா குடிச்சிட்டு எங்கேயாச்சும் மட்டையாய் கீழே விழுந்துடுறேன். அப்போ உனக்கு என்கிட்ட இருந்த எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்றது, நம்மளுடைய பசங்களுக்காக நான் எந்த ஒரு காசையும் சேர்த்து வைக்கிறதே இல்லை எங்கேயுமே. தினமும் கூலி வேலையில பார்த்த காசு எல்லாத்தையும் உன்கிட்ட தானே தரேன். எனக்கும் பொறுமை ரொம்ப கம்மியடி காவியா. மரியாதையா என்கிட்ட காசு கொடு, அப்பதான் உன்னுடைய பசங்க எல்லாரும் பொழைப்பாங்க, இல்லைன்னா பாரு. அப்படி அந்த புருஷன் காக்கா மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த காவிய குருவி அதே சமயத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு, இப்பவே போய் நான் காசு கொண்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. தயவு செஞ்சு பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நீ எனக்கு காசு தரும் போது நான் எதுக்காக பிள்ளைகளை கொல்லுவேன்? அந்த விதமா சொன்ன உடனே காவிய குருவி கட்டில இருந்து ஏஞ்சி பக்கத்துல இருக்கிற மிளகாத்தூள் டப்பாண்ட பறந்து வந்துச்சு. அப்போ அதுல இருந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஆகாஷ் காக்கா ஆண்ட வந்து அந்த மிளகாத்தூளை அதோட கண்ணுல தூவிச்சு. அதோட அந்த ஆகாஷ் காக்கா, ஐயோ என்னோட கண்ணு எரியுது எரியுது, அந்த விதமா கத்தி கூச்சல் இட்டுட்டு இருக்கும்போது அப்ப காவிய குருவி தன்னுடைய பசங்களை அழிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து பறந்து போயிடுச்சு. மலையில நனைஞ்சுக்கிட்டே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழிச்சுக்கிட்டு வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்தின் கிளையில கட்டி இருக்கிற ஊஞ்சல் தென்படும். அப்ப பசங்களை அழிச்சுக்கிட்டு அந்த ஊஞ்சலாண்ட வந்துச்சு. பசங்களா, நீங்க ஒன்றும் பயப்படாம அந்த ஊஞ்சல்ல போய் உட்காருங்க. நான் போய் உங்க அப்பா இந்த பக்கம் வரவிடாம நான் பாத்துக்கிறேன். அந்த விதமா சொல்லிட்டு ஆகாயத்துல பறந்து போய் காவிய குருவி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கையில கோடாலியை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே ஆவேசத்தோட அந்த ஆகாஷ் காக்கா, என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திவேன், இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படி நினைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளையில ஆடிட்டு இருக்கிற ஊஞ்சல் தென்படும். அதோட அந்த ஆகாஷ் காக்கா ஊஞ்சலாண்ட வந்துச்சு. ஆனா ஆகாயத்துல சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிற அந்த காவிய குருவிக்கு ஊஞ்சலாண்ட வந்திருக்கிற தன்னுடைய புருஷன் தென்பட்ட உடனே அங்க இருந்து பறந்து போய் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்த அங்க வந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆகாஷ் காக்கா ராட்சச சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே கோடாலியால அந்த ஊஞ்சலோட கயிறுகளை வெட்டிடுவான். அப்ப அந்த ஊஞ்சல் சறுக்கிக்கிட்டே வெள்ளத்துல மாட்டிக்கும். அந்த வெள்ளத்துல கீர்த்தி மற்றும் சிறி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆகாஷ் காக்கா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்ப அந்த காவிய குருவிய தன்னுடைய ரெக்கைகளை பிடிச்சுக்கிட்டு முன்னோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஒரு மரத்தின் கிளைகள் மேல வரிசையா கூடுகள் கட்டி வாழ்ந்துட்டு வர காக்கா, கிளி, புறா அவங்க 3 பேரும் சேர்ந்து குளிர்க்க இதமா இருக்க நெருப்ப பத்தி வச்சாங்க. ஓய் புறாவே, இத கேட்டியா நீ? அடே, இது ரொம்ப அநியாயமா இருக்கு காக்கா. நீ சொல்லாமலேயே கேட்டியா நீ என்கிட்ட வந்து நேரா கேக்குற எப்படி?
காக்கா சொல்ல வந்தது அது சொல்ல போற விஷயத்தை இல்லடி புறாவே, அந்த கழுகு போடுற குளிர்கால நாடகங்களை பத்தி. ஆமாடி கிளி, நீ சரியா சொன்ன. காட்டுக்குள்ள குளிர்காலம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பறவையும் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்குது. அதனால கழுகுக்கும் சிக்க மாட்டேங்குது. அதோட அந்த மோசமான கழுகு தன்னுடைய வயிறு நிரப்ப இஷ்டத்துக்கு கண்டபடியா நாடகத்தை போடுது. இந்த விஷயம் எனக்கும் தெரிய வந்தது, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கழுகு மட்டும் இப்ப வரைக்கும் என்னோட கூட்டுக்கு வரவே இல்லை. ஒருவேளை வராதுன்னு நினைக்கிறேன். அட போடி, அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. அது ரொம்பவே புத்திசாலித்தனமா நம்மள அடைய பாக்கும். நம்ம கொஞ்சோண்டு லேசா கேப் விட்டாலும் அதோடைய சோகமான கதையை சொல்லி நம்ம அதுக்கு அடிமையாக்கிடும். இரவு நேரத்துல தூங்குற மாதிரி நடிச்சு நம்ம தூங்கின உடனே நம்ம மேல தாக்குதல் நடத்தி இதே நெருப்பு மேல நம்மள வறுத்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தன்னுடைய பசியை தீர்த்துக்கும் அந்த கழுகு. ஆமால, நானும் கேள்விப்பட்டேன்பா. ஒருவேளை அது என்கிட்ட வந்து நாடகம் போட்டுச்சுன்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். மற்றும் என்னுடைய வீட்டுக்குள்ள தங்க விட மாட்டேன். நானும் அப்படிதாண்டி. கழுகு பத்தி நான் தெரிஞ்சுக்கிறப்ப அது என்னுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுச்சு. அப்போ நான் ஏற்பாடு பண்ண ஓட்டையில இருந்து பார்த்தேன், அதுல கழுகு தென்பட்டது. அதோட அவ்வளவுதான். அது எவ்வளவு தட்டினாலும் நான் கதவை திறக்கலன்னு பாத்துக்கோ. அதுக்காகவே அடிச்சு அடிச்சு சோர்ந்து போய் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. சரி, அப்ப அது என்கிட்ட வந்திருந்ததுன்னா நானும் உங்களை மாதிரியே பண்றேன். இல்ல இல்ல, நீ எங்களை மாதிரியெல்லாம் பண்ணாத. ஒருவேளை அப்படி பண்ணினா நம்ம 3 பேரும் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டோன்னு அது நினைக்கும். அப்ப நம்ம 3 பேர்ல யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்மளை வெளியில கொண்டு வந்து நம்ம மேலேயே தாக்குதல் நடத்தும் அது. அதனால அந்த கழுகும் கிட்ட வந்தப்ப புதுசா ஏதாச்சும் யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சிருப்பா. அந்த விதமா அவங்க 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. குளிர் அதிகமான உடனேயே அங்கிருந்து தங்களுடைய கூட்டுக்குள்ள போய் கட்டில் மேல பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அன்னைக்கு தன்னுடைய ரெக்கைக்கு காயமடைந்து கவலையோட வந்துட்டு இருக்கிற குருவி ரொம்பவே வலியோட கஷ்டப்பட்டு பறந்துகிட்டே ஒரு மரத்தின் கிளை மேல வந்து உட்காரும். தன்னுடைய காயப்பட்ட ரெக்கையிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டா ஊத்திட்டு இருக்கும். வேட்டைக்காரன் விட்ட அம்புல இருந்து ஏற்பட்ட காயத்திலிருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன். சுற்றி பார்க்கும்போது இந்த காடு ரொம்பவே பெருசா இருக்கும் போல இருக்கு. இந்த காட்டுக்குள்ள எனக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க மற்றும் என்னுடைய காயத்துக்கு யாரு சிகிச்சை அளிப்பாங்க, அதே விதமா யாருன்னு என்ன அவங்களுடைய கூட்டுக்குள்ள கொஞ்ச நாள் தங்க வச்சுப்பாங்களோ. அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா தன்னுடைய பசியை தீர்க்க உணவை தேடி போயிட்டு இருக்கிற கழுகுக்கு ரத்த சுவாசனை அளிக்கும். அப்போ அது சந்தோஷப்பட்டுக்கிட்டே, அடடா, எங்க இருந்தோ ரத்தத்தோட வாசனை வருது, என்னுடைய பசி இன்னைக்கு தீர போகுது. அட, முதல்ல இந்த ரத்தத்தோட வாசனை எங்க இருந்து வருது? இந்த காட்டு முழுக்க தேடியாச்சு, சரி அந்த ரத்தத்தோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் மற்றும் என்னுடைய பசியை நிரப்பிப்பேனா. அந்த விதமா ரத்தத்தோட வாசனைய மோந்து பார்த்துக்கிட்டு அந்த கழுகு அந்த வழியா போயிட்டு இருக்கும். இது எதுவும் தெரியாத அந்த குருவி காயப்பட்ட ரெக்கையோட கவலைக்கிடமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு, இந்த காயப்பட்ட ரெக்கைகளால இப்போதைக்கு இந்த காட்டுக்குள்ள என்னால வீடு கட்ட முடியாது. கண்டிப்பா ஏதாச்சும் பறவையாண்ட போய் அதோட உதவியை கேட்டுதான் ஆகணும்னா. அப்படி யோசிச்சுக்கிட்டே சுற்றுமுற்றி பார்க்கும்போது ரத்தத்தோட வாசனையை மோந்துக்கிட்டே அந்த ராட்சச கழுகு குருவியாண்ட வந்தது. மற்றும் குருவி உட்கார்ந்து இருக்கிற பக்கத்தின் மரத்து கிளை மேல உட்காரும். அதை பார்த்த குருவி ரொம்பவே பயந்து போகும். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்னுடைய ரெக்கைக்கு அடிபட்டிருக்கு, நான் ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன். பயப்படாத, கவலைப்படாத, நான் ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன். என் கூடவே நீ என்னுடைய கூட்டுக்கு வா, உன்னுடைய காயத்துக்கு மருந்தளித்து நான் கட்டு கட்டுறேன் மற்றும் உணவு கூட நான் உனக்கு தரேன். அதே விதமா உனக்கு அடிப்பட்ட இடம் சரியாகிற வரைக்கும் என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நீ தங்கலாம். யாருன்னு தெரியாதவங்க கூட என்னால எப்படி வர முடியும்? இதோ பாரு குருவி, காயப்பட்டு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்க, அதனால உன் மேல எனக்கு கொஞ்சம் கருணை வந்தது. அது மட்டும் இல்லாம இது குளிர்காலம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அந்த விதமா சமாதானப்படுத்தி பார்க்கும்போது குருவி பயத்தோட சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும். ஆமா, இந்த கழுகு சொல்றது ஒரு வகையில உண்மைதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சிடும். இரவு நேரத்துல எங்கேயும் இல்லாத பனிப்பொழியும் இங்க. அந்த பயங்கரமான குளிருக்கு வீட்டுக்குள்ள தங்கிட்டு இருக்கிற எங்களாலேயே தாக்கு பிடிக்க முடியல. இனி இப்ப காயப்பட்ட ரெக்கையால உன்னால எப்படி சமாளிக்க முடியும் சொல்லு? அந்த விதமா சொன்ன உடனே குருவிக்கு கழுகு சொல்றது உண்மைதான் தோணும். ஏமாறுறவன் எப்பவுமே ஏமாத்துக்காரனை நம்புற மாதிரி இந்த குருவியும் அந்த கழுகை நம்பி தன்னுடைய கூட்டுக்கு போயிட்டு இருக்கும். இனி அது இரவு நேரம். தூங்கிட்டு இருக்கிற குருவியாண்ட அந்த கழுகு வந்திருந்தது. அது ரொம்பவே பசியா இருக்கிறதுனால அந்த குருவியை குத்தி குத்தி சாப்பிடணும்னு நினைக்கும். ஆனா அந்த கழுகு பண்ணணும்னு நினைச்ச செயல தப்பு இல்ல.
அதே நேரத்துல தன்னுடைய கூட்டோட கதவை திறந்து வச்சிருக்கிறதா அது பண்ண தப்பு. அந்த தப்பு காயப்பட்ட குருவியை காப்பாத்திச்சு மற்றும் அந்த கழுகுக்கு ஒன்னும் பசிய தூண்டுச்சு. தூங்கிட்டு இருக்கிற குருவி கண்களை திறந்து அந்த கழுகோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கண்களால திறந்திருந்த ஜன்னலை பார்க்கும். அப்போ ஒரு நிமிடம் கூட தாமதம் பண்ணாம உடனடியாக அந்த திறந்திருந்த ஜன்னல்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துரும். இது அனைத்தும் பார்த்த அந்த கழுகுக்கு தான் பண்ண தப்பு தெரிய வந்து தன்னை தானே அடிச்சுக்கிச்சு. அந்த குருவி தப்பிச்சு வெளியில வந்த நேரம் இரவு நேரம் ஆனதுனால ரொம்பவே குளிர் அதிகமா இருந்தது மற்றும் பனியும் பொழிஞ்சிட்டு இருந்தது. சுத்தமா அந்த குருவியால அந்த குளிர தாக்கு பிடிக்க முடியல. காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, அந்த கழுகு என்ன சாப்பிட வருது. அப்படி சத்தமிட்டு கத்திக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த குருவிக்கு ஒரு மரத்தின் கிளைகள் மேல சில கூடுகள் தென்படும். அப்போ உடனடியாக அந்த கூடுகள் நடுவுல போய் சத்தமா கத்திட்டு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே புறா, கிளி, காக்கா கதவை திறந்து வெளியில வருவாங்க. பனியில காயப்பட்டு துடிச்சிட்டு இருக்கிற குருவி தென்படும். அதே நேரத்துல அந்த வழியா அந்த குருவியை தேடி கழுகும் பறந்து வர்றத அவங்க பாப்பாங்க. அப்போ உடனடியா தாமதம் பண்ணாம அந்த காக்கா அந்த குருவியை அழைச்சுக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடும். அந்த கழுகு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கதவுகளாண்ட வந்து அவங்களாண்ட சத்தமிட்டாலும் மற்றும் மிரட்டினாலும் அவங்க சுத்தமா கதவை திறக்கல. அந்த விதமா அந்த காக்கா அந்த குருவியை காப்பாத்திச்சு. இது இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.